உன்னை பெற்ற உன் தகப்பன் உன்னோடு கூட இருக்க மாட்டார். இறுதி வரைக்கும் உன்னை பெற்ற தாய் உன்னோடு கூட இருக்க மாட்டாள். இறுதி வரைக்கும் உனக்காக ஜெபித்து ஆலோசனை கொடுக்கிற உன் திருச்சபை போதகர் இறுதி வரைக்கும் உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ அண்டிக் கொள்வாய், இயேசு கிறிஸ்துவை நீ பிடித்துக் கொள்வாய், இயேசு கிறிஸ்துனுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நீ வாழ்வாய் என்றால் அநேகருக்கு பலன் கொடுக்கிற, அநேகருக்கு நிழல் கொடுக்கிற ஒரு நல்ல ஆலமரமாய் உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், ஆமே ஸ்தோத்திரம். வெந்ததை திண்டு விதி வந்தா சாவு, என் வாழ்க்கை முடிந்தது என்று அல்ல, பிறந்தேன், வளர்ந்தேன் கிறிஸ்துவுக்காக. என் சமுதாயத்திலே, என் குடும்பத்திலே, என் தேசத்திலே, என் சபையிலே ஆண்டவருக்கு ஒரு சாட்சி உள்ள பிள்ளையாய் நான் இருக்கிறேன் என்கிற ஒரு நற்கீர்த்தி பெற்றவர்களாய் நீங்கள் வாழும்போது கர்த்தர் உங்கள் மீது பெருமை கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். பிரசங்கியின் புத்தகம் பைபிள் வைத்திருக்கவங்க எடுத்துக்கொள்ளணும், டைரியில நோட் பண்ணிக்கொள்ளும் குறிப்புகளை. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். எடுத்தவங்க பக்கத்தை சொல்லுங்க மற்றவங்களுக்கு. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாரும் எடுத்து எல்லாரும் இணைந்து. காட்சிகளுக்கு ரோல் மாடல். நம்ம எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெளியில் இருக்கிற வாலிபர்களுக்கு சினிமா நடிகர்கள் தான் ரோல் மாடல். அவனை போல முடிய வெட்டுவேன், அவனை போல ட்ரெஸ் உடுத்துவேன், அவனை போல பேசுவேன், அவனை போல நடப்பேன், அவனை போலவே வாழ்வேன். வெளியில உள்ளவர்களுக்கு சினிமா நடிகர்கள் ரோல் மாடல். வெளியில உள்ளவர்களுக்கு ஆமென் பெரிய பெரிய ஜாம்புவான்கள், ஃபைல்வான்கள் தான் ரோல் மாடல். வெளியில உள்ளவர்களுக்கு உலகத்தின் தலைவர்கள் தான் ரோல் மாடல். ஆனால் உனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உனக்கு ரோல் மாடல். கைதட்டு நல்லடியா சொல்லுங்க பார்க்கலாம். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உங்களுக்கு யார் ரோல் மாடலா இருக்கணும்? முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேத புத்தகத்திலே என் தேவனாகிய கர்த்தரை ரோல் மாடலாய் வைத்து வாழ்ந்த எத்தனையோ வாலிபர்கள் வாழ்க்கையில நன்மையை பெற்றிருக்கிறார்கள், ஜீவனை பெற்றிருக்கிறார்கள், சுகத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய பெயர்கள் இந்த வேத புத்தகத்திலே அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. கைதட்டு நல்லடியா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நல்ல வாலிப தம்பிக்கு ரோல் மாடல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நல்ல வாலிப பிள்ளைக்கு ரோல் மாடல் சொல்லுங்க யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உனக்கு ஒரு நல்ல ரோல் மாடலா இருப்பார்னா உன்னுடைய செல்போன்ல இயேசு கிறிஸ்து உனக்கு ஒரு நல்ல ரோல் மாடலா இருந்தால் அதுல சினிமா கார இருக்க மாட்டான், சினிமா காரி இருக்க மாட்டான். உன்னுடைய ஸ்டேட்டஸ்ல சினிமா காரனும் சினிமா காரியம் இருக்க மாட்டாங்க. இயேசு உனக்கு ரோல் மாடலா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஆவிக்குரிய பரிசுத்தவான்கள் உனக்கு ரோல் மாடலா இருந்தா அவர்களுடைய பாடல் உன் போன்ல இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அவர்களுடைய பிரசங்கம் உன் போன்ல இருக்கும். ஒரு வாலிபனுடைய ஸ்டேட்டஸை பார்த்தாலே தெரியும் இது நரகத்தில் தள்ளப்படுமா பரலோகத்தில் தள்ளப்படுமா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்துவாய் இருப்பார்னா நல்ல பரிசுத்தவான்களுடைய பாடல் வைத்திருப்பாய், நல்ல பரிசுத்தவான்களுடைய நல்ல நல்ல பிரசங்கங்களை உன்னுடைய போன்ல வைத்திருப்பாய். வேதத்தில் இருக்கிற அநேக வாக்குத்தத்தங்களை நீ மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி கொண்டே இருப்பாய். எப்படியாவது அந்த வாலிப தங்கச்சி மனம் திரும்பணுமே, எப்படியாவது அந்த வாலிப தம்பி மனம் திரும்பணுமே என்று ஒரு ஆத்தும பாரம் உனக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். கையை தட்டி நல்லடியா சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு ரோல் மாடல் சினிமா காரன் அல்ல, உனக்கு ரோல் மாடல் சினிமா காரி அல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வேசி கள்ளனும் வேசி மார்க்கத்தாரும் உனக்கு ரோல் மாடல் அல்ல. உனக்கு ரோல் மாடல் உனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வாய்க்க பண்ணி கொடுக்க போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உனக்கு ரோல் மாடல்.
கையை வைத்து லலடியா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய கண்ணின் காட்சிக்கு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து. உன் பார்வைக்கு ரோல் மாடல் யாரு? உன் ஆவிக்குரிய பெற்றோர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க அம்மா அப்பா ஆவிக்குரிய பெற்றோர். உங்க வீட்டில் உங்க அப்பா ரட்சிக்கப்பட்டிருந்தா, அம்மா ரட்சிக்கப்பட்டிருந்தா, ஆவிக்குரிய பெற்றோர் தாங்க உங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும். அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? ஜெபிக்கிற உன் தகப்பன், ஜெபிக்கிற உன் தாய். இன்றைக்கு உங்களுடைய பார்வைக்கு யாரை நீங்கள் உங்க கண்களுக்கு ரோல் மாடலாய் வைத்திருக்கிறீர்கள்? எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் கண்டிப்பா இருக்கும், இல்லாம இல்ல. நீ ரோல் மாடலாய் வைத்திருக்கும் நபர் யார்? அத கவனி. நீ ரோல் மாடலாய் வைத்திருக்கிற அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அவன் சரித்திரம் தெரியுமா? அவன் வாழ்க்கை தெரியுமா? அவன் வரலாறு உனக்கு தெரியுமா? நீ ரோல் மாடலாய் வைத்திருக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் யாரை ரோல் மாடலாய் வைத்திருக்கிறாய்? அவருடைய பரிசுத்தம் எப்படி இருக்கு? யாரை ரோல் மாடலா வைத்திருக்கிறாய்? அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கு என்பதை சிந்தித்து பார்த்து உன் கண்ணின் காட்சிகளிலே நீ யாரை ரோல் மாடலாய் வைத்திருக்கிறாய் என்பதை சிந்தித்து பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் கண்ணுக்கு ரோல் மாடலாய் இருப்பவர்கள் பெற்றோருக்கு அடங்காதவர்களாய், ஆமென், ரோல் மாடலா நீ வச்சிருப்பன்னு சொன்னா நீயும் யாருக்கு அடங்க மாட்ட? சொல்லுங்க பிள்ளைங்க, வாயை திறந்து சொல்லுங்க. பெற்றோருக்கு அடங்காத ஒரு நபரை நீ ரோல் மாடலா வச்சிருந்தா நீயும் உன் வீட்டுக்கு அடங்க மாட்ட. ஒரு பொறுக்கியை நீ ரோல் மாடலா வச்சிருந்தா நீயும் ஒரு பொறுக்கியாக தான் இருப்ப. ஒரு உதவா கரைய நீ ரோல் மாடலா வைத்திருந்தா நீயும் ஒரு உதவா கரையாத்தான் இருப்ப. ஒரு அருவருப்பானவனை நீ ரோல் மாடலா வைத்திருந்தா உன் வாழ்க்கையும் அருவருப்பாக தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு ரோல் மாடல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உனக்கு ரோல் மாடல் உன் ஆவிக்குரிய பெற்றோர். உனக்கு ரோல் மாடல், ஆமென், உன்னை நடத்துகின்ற உன் திருச்சபை மேய்ப்பன்.